இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டேவ் மஸ்டைன் அப்படிங்கிற இசைக்கலைஞர் மெட்டாலிக்கா அப்படிங்கிற புகழ்பெற்ற ஒரு பேண்டில் கிட்டாரிஸ்டாக இருந்தார். 1983ஆம் வருடம் இவருடைய சொந்த நடவடிக்கைகளுக்காக மெட்டாலிக்காவிலிருந்து இவர் நீக்கப்படுறாரு. இதில் இவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவங்க செஞ்சது தவறு, இவங்க என்னை நீக்கினதுக்காக இவங்க வருத்தப்படுற மாதிரி நான் இவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்னொரு பேண்டை நான் உருவாக்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிறாரு. அதற்காக 2 வருஷம் கடுமையாக உழைச்சாரு. புதுசாக நிறையா இசை கலைஞர்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து மெகாடெத் அப்படிங்கிற ஒரு புதிய பேண்டை உருவாக்குறாரு. இவருடைய இசைகளை மக்கள் அதிகமாக விரும்பவும் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 மில்லியன் இசை தட்டுகள் விற்பனையாகுது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இவருடைய பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயம் இவருடைய மனசில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன ஒரு வெற்றிடம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நான் மெட்டாலிக்காவை தோற்கடிக்கணும், அவங்கள கீழே இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள ஒரு தீவிரமான ஒரு போட்டி மனப்பான்மை இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த தவறான போட்டி மனப்பான்மை காரணமாக இவர் வெற்றியாளனாக இருந்தும் கூட அவருடைய வெற்றியை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் அவர் இருந்துக்கிட்டு இருந்தார். இதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளானார். கடைசியில் இவருடைய தவறை உணர்ந்துக்கிட்டு தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்து வாழ ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தார். இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு பாடம் கிடைக்குது அப்படின்னா, மகிழ்ச்சியை பொறுத்தவரை வெற்றியை விட நம்முடைய மதிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது சிற்றின்பத்தை அனுபவிக்கிறதோ அல்லது நிறைய பொருட்களை வாங்கி குவிக்கிறதோ கிடையாது. அது சரியான மதிப்பை பொறுத்து அமைது. என்றைக்குமே உங்களுடைய மதிப்பை மற்றவங்களுடைய மதிப்போடு ஒப்பீடு பண்ணக்கூடாது. ஒரு நல்ல மதிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, அது ரியாலிட்டியாக இருக்கணும், ப்ராக்டிகாலிட்டியாக இருக்கணும். ரெண்டாவது உங்களுக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்துக்கும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும். மூணாவது, உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது நல்ல வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ மதிப்பு அப்படின்னா உங்களுடைய அறிவு, திறன், திறமை, உங்களுடைய மனநிலை, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கொள்கைகள், இது எல்லாமே உங்களுடைய மதிப்பு, வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் நாம் சூழ்நிலை கைதியை போல உணரலாம். ஆனால் உண்மையில் நாம் முழு பொறுப்பேற்றுக் கொள்ளும் போதுதான் நேர்மறையான விளைவுகள் ஏற்படுகின்றன. நம்முடைய வாழ்க்கையை நாம் பொறுப்பெடுத்துக்கும் போது சில நேரத்தில் நாம் ரிஸ்க் எடுக்க வேண்டி வரலாம். ஆனால் நாம் ஏன் அதிகமாக நம்மளால் ரிஸ்க் எடுக்க முடியல அப்படின்னா, அதற்கான பதிலை சொல்லுது மேன்சன்ஸ் லா ஆஃப் அவாய்டன்ஸ். இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு செயலில் உங்கள் அடையாளத்தை பாதிக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக தோன்றினால் நீங்கள் அதை செய்வதை தவிர்ப்பீர்கள். இந்த இடத்துல உங்களுடைய அடையாளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஈகோ. நான் இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறேன், நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ அறிவு, திறமை, இந்த நிலையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உங்களுடைய ஈகோவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரக்கூடிய ஒரு செயலை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, அதை நீங்கள் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வீங்க. இதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஈகோவை தள்ளி வையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உண்மையான நேர்மறை விளைவுகளையும் முன்னேற்றத்தையும் காண வேண்டுமென்றால் உங்கள் தவறுகளையும் உங்கள் உண்மையான வாழ்க்கை நிலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்போ நம்முடைய தவறுகளை உண்மையாகவே நம்ம ஏற்றுக்கிறோமோ அப்போ நாம் அதை திரும்ப செய்ய மாட்டோம். ரெண்டாவது, அதிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்குவோம். மூணாவது, நம்ம ஒரு புதிய முயற்சியை நோக்கி நம்ம கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். நம்ம இப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே முன்னேற ஆரம்பிக்கும்.